சின்னஞ்சிறு கிளியே நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் இந்துவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்காக கர்ணா வேலைக்கு போகிறாரு. சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தில் அரிசி பருப்பு இது எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்துக்கிட்ட கொடுக்க இந்து கர்ணாவுக்கு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்க்குறாரு கர்ணா. அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிட்றாரு. இவ்வளோ நாளும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசித்து சாப்பிட்றாரு. இதுதாங்க லாஸ்ட் எபிசோடுக்கான ஹைலைட். அது மட்டும் இல்லை, கர்ணா ரவுடிங்க கிட்ட அடி வாங்கிட்டு வேற வந்திருப்பாங்க. ஸோ இதனால் இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்ணாவை உட்கார வச்சு பனியனை கழட்ட சொல்கிறாங்க. கர்ணா அந்த இடத்துல ஏன் எதுக்குன்னு இந்துக்கிட்ட கேள்வி கேட்கும்போது சும்மா திரும்பி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி ஒத்தடம் வந்து கொடுக்குறாங்க. அப்போது கருணா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்க, இதே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து நீ சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால உனக்கு இந்த ஒத்தடத்தை நான் கொடுக்குறேன், இல்லைனா நான் உனக்கு இப்படிலாம் செய்வேனா அப்படின்னு சொல்லி கருணா கிட்டே பேசிகிட்டு இருக்க, கருணா சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்து பேச்சை மீற முடியுமா, இனி எல்லாமே அப்படி தான் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவையும் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. தொடர்ந்து கருணா வேலைக்கு போவாரா, இல்லை இந்துவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளும் எபிசோட் நகர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.